Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் உள்ள 8 நாடாளுமன்ற தொகுதிகளில் யாருக்கு வாய்ப்பு என்பதை தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் விரிவாக பார்க்கலாம். தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளின்படி வடக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள ஆர்கோணம் தொகுதியில் திமுகவின் ஜெகத் ரட்சகன் 40% வாக்குகளையும், அதிமுகவின் ஏஎல் விஜயன் 30% வாக்குகளையும், பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு 21% வாக்குகளையும் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரக்கோணத்தை ஜெகத் ரட்சகன் தக்க வைப்பார் என தெரிய வந்துள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் 35% வாக்குகளையும், பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் 33% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் பசுபதி 22% வாக்குகளையும் பெறலாம் என கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது. வேலூரில் வெற்றி கணியை எட்டி பறிக்க திமுக பாஜக இடையே பலத்த போட்டி நிலவுகிறது. திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை 44% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் கழியபெருமாள் 30% வாக்குகளையும், பாஜகவின் அஸ்வத்தாமன் 14% வாக்குகளையும் பெறலாம் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. சுலபமாக திருவண்ணாமலையில் திமுக வெற்றி கொடி நாட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் 41% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் GV கஜேந்திரன் 33% வாக்குகளையும், பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் 18% வாக்குகளையும் பெறலாம் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆரணி தொகுதியும் திமுக பக்கம் செல்லும் என தெரிகிறது. விழுப்புரம் தொகுதியில் VCK வேட்பாளர் ரவிக்குமார் 41% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் 35% வாக்குகளையும், பாமக வேட்பாளர் முரளி சங்கர் 16% வாக்குகளையும் பெற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு காட்டுகிறது. விழுப்புரம் VCK வசமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் மலையரசன் 39% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் குமரகுரு 36% வாக்குகளையும், பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் 16% வாக்குகளையும் பெறுவார்கள் என கருத்து கணிப்பில் தெரிகிறது. கள்ளக்குறிச்சியை கைப்பற்றுவதில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் 40% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் 36% வாக்குகளையும், பாஜக வேட்பாளர் நரசிம்மன் 11% வாக்குகளையும் பெறுவார்கள் என்றும், காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வெற்றி வாகை சூடுவார் என்றும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி 34% வாக்குகளையும், பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 32% வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் அசோகன் 26% வாக்குகளையும் பெற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவு தெரிவிக்கிறது. தருமபுரியை வசப்படுத்துவதில் திமுக பாமக இடையே இழுபறி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.